இப்போ புகார்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளைண்ட். இப்போ புகார் பெட்டி, காவல் நிலையத்திற்கு சென்று புகாரை தெரிவியுங்கள் அப்படின்பா. புகார்னா கம்ப்ளைண்ட். அப்படின்னா இந்த இடத்துல அருணகிரிநாதர் வந்து முடியா பிறவி கடலில் புகார் அப்படின்னா அது ஒரு கம்ப்ளைண்டா நமக்கு? அப்படி எடுத்துக்கலாமா? கிடையாது. தமிழகத்திலே புகார் என்று ஒரு ஊர் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கோம். பூம்புகார் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் கடலுக்குள்ளே போயிடுது. நம்ம பண்ண அட்டுழியெல்லாம் தாங்க முடியாமல் அந்த ஊரே கடலுக்குள்ளே போயிடுது. ஆனால் அந்த ஊர் பேர் என்ன? புகார்னு பேர். அது என்ன புகார்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கணும். அந்த ஊர் என்னவா, எங்கள் ஊரில் இது கிடைக்காது சுவாமி, எங்கள் ஊரில் பாருங்கோ தோரம்பருப்பு கிடைக்காது, எங்கள் ஊரில் முந்திரி பருப்பு கிடைக்காது, இங்கே அரிசி கிடைக்காது, இங்கே சுத்தமான காற்று இல்லை, இங்கே சுத்தமான தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டுட்டு வேறு ஒரு ஊருக்கு புகார். நான் என்ன பண்ண மாட்டேன், வேற ஊருக்கு போக மாட்டேன். அப்போ புகார்னா என்ன அர்த்தம்? அந்த ஊராகப்பட்டது அத்துணை வளமாக இருக்கிறது என்று பொருள். அப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ஊரை விட்டுட்டு வந்து அவ்வளவு வளமாக இருக்கக்கூடிய ஊரை விட்டு வந்து நாம் எல்லாம் இங்கே புகுந்து விட்டோம், வேறிடத்திலே புகுந்து விட்டோம். பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் நம் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல் இவ்வளவு அழகாக இங்கே அமர்ந்து இந்த தைப்பூச திருவிழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? பரவாயில்ல, அது வரைக்கும் பரவாயில்ல, ஒரு படி பரவாயில்ல. அப்போ அப்படிப்பட்ட புகார். அப்போ அர்த்தம் சொன்ன இல்லையா புகார்னா என்னன்னு? இந்த இடத்துல என்ன தெரியுமா புகாரா? இந்த பிறவி பெருங்கல், முடியாத பிறவி பெருங்கடல் இருக்கு இல்லையா, அதுல புகாரா. உள்ள போக மாட்டாளா யாரு? எப்படி நியாயத்துடன் வெற்றிவேலை மனதிலே ஏந்தி அவுணர்கள் எல்லாரும் கலங்கப்பெற்று இருப்பவர்கள் ஒரே இடத்துல ஓடாம ட்ரெட்மில்லை விட்டு இறங்கி அழகா நடந்து போவா அப்படின்னு. அது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அதான். என்னது? அந்த சர்க்கிளை, அந்த வட்டத்தை விட்டு வட்டத்தின் மைய புள்ளி என்பது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் ஆதியும் அதுதான் அந்தமும். அப்போ அந்த வட்டத்தில் சர்க்கிளில் பெரிமீட்டரில் சர்க்கம்ஃபரன்ஸில் நம்ம சுத்தாம அந்த மைய புள்ளிக்கு வர வேண்டும் என்றால் முருகனின் திருநாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.